अस्मद्गुरुपरमगुरून् यतिवरपूर्णं सयामुनं रामं पद्माक्षनाथषडजित्सेनेशरमारमापतीन् वन्दे वन्दे बृन्दावनचरं वल्लवीजनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणं श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि नमो रामानुजार्याय वेदान्तार्थप्रदायिने आत्रेयपद्मनाभार्यसुताय गुणशालिने ஒரு திருவத்தியன உற்சவம் முடிவில் சாத்து முறையில் பல்லாண்டுக்கு அனந்தரம் சர்வதேச தசாகாலேஷு ராமானுஜாரிய திவ்யாக்யா ஸ்ரீமன் ஸ்ரீரங்க அப்படி ஸ்ரீயம் அனுபத்ரவாம் அனுதினம் சம்பர்த்தையான் இந்த 3 ஸ்லோகத்தை அனுசந்தித்து முடிக்கிற பாஷ்யக்கார் நியமித்தபடி அனுசந்தித்து முடிக்கிற காலத்தில் தேசிகனுடைய காலத்தில் தேசிகன் இடத்துல தேசிகன் தான் இந்த திருவத்தியன உற்சவம் பாஹ்ய குதிருஷ்டி மதக்காரால் அதனால் இது அத்தியன உற்சவம் நடத்துறது சாஸ்திரியம் அன்று பண்ணக்கூடாதுன்னு தடுத்து பண்ணச்சே அது தேசிகன் ஸ்தாபித்தார். இது சாஸ்திரியந்தான்னு. அதனால் அதை எல்லாரும் சுவாமி தேசிகனிடத்தில் சுவாமினால தான் இப்படி நடக்கிறது திருவத்தியன உற்சவம்னு அதை கிருத்தஜ்ஞானுசந்தானம் பண்ணுற வேலையில் இதெல்லாம் நமக்கு இந்த மாதிரி ஒரு பெருமையெல்லாம் வந்ததுன்னா அப்புள்ளார் இடத்துல அவருடைய அனுகிரக விசேஷத்தினால வந்தது அப்படின்னு சொல்லி அப்புள்ளார் தனியனை அவர் அனுசந்தானம் பண்ணுறார். நமோ ராமானுஜாரியாய வேதாந்தார்த்த பிரதாயினே ஆத்ரேய பத்மநாபாரிய சுதாய குணசாலினே அப்படின்னு. உடனே அங்கே இருந்தவாள்லாம் ஏற்கனவே பிரம்மதந்திர சுதந்திர ஜீயர் ராமானுஜ தயாபாத்திரத்தை அனுசந்தானம் பண்ணினார். அதை பிரபந்தம் ஆரம்பத்தில் பூர்வத்தில் இந்த ராமானுஜ தயாபாத்திர தனியன் அவதரிக்கிறதுக்கு முன்ன தேசிகன் விஷயமாக அவதரிக்கிறதுக்கு முன்ன கூரத்தாழ்வான் சாதித்தது தான் ராமானுஜர் முன்ன சேவிக்கும்படி பண்ணார். அதாவது லக்ஷ்மிநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம்னு அந்த தனியன் கூட இந்த தேசிகனுக்கு இந்த தனியன் ஏற்பட்ட உடனே அந்த ராமானுஜ தயாபாத்திரத்தை முன்னம் அதான் லக்ஷ்மிநாத சமாரம்பாமுக்கு முன்னமே தேசிகன் தனியனை சேவித்து பண்ணணும் அப்படின்னு பகவன் நியமனம் அது அனுசரித்து பாகவத நியமங்கள்லாம் இருந்து அப்படி பண்ணால். அதனால் இந்த கோஷ்டியில் இப்படி தேசிகனை எல்லாரும் கிருத்தஜ்ஞதானுசந்தானம் பண்ணச்சே தன்னுடைய பெருமைக்கெல்லாம் அப்புள்ளார் தான் காரணம்னு அவருடைய தனியனை இவர் தேசிகன் அனுசந்தித்த உடனே அங்கே இருந்த மகான்கள் ராமானுஜயா பாத்திர தனியனுடைய சீர்மையை கருதி வேதத்துக்கு எப்படி பிரணவம் முன்னையும் பின்னையும் ஓதப்படுறதோ அதுபோல் இந்த ராமானுஜயா பாத்திரத்தை இப்போவும் சொல்லுவோம் அப்படின்னு அனுசந்திப்போம்னு சொன்னால் அதை எல்லாரும் ஒத்துண்டு இப்போது தேசிகன்னே கிருத்தஜ்ஞதானுசந்தானம் பண்ணால் அதுக்கு அவர் அவருடைய ஆச்சாரிய தனியனை அனுசந்தானம் பண்ணார். உடனே எல்லாரும் தேசிகன் தனியனான ராமானுஜயா பாத்திரத்தை அதுக்கு அடுத்ததாக அனுசந்தானம் பண்ணான். இப்படி அனுசந்தானம் பண்ணின உடனே குமார வரதாச்சார் சுவாமி தேசிகனுடைய திருக்குமாரர் வாழி ராமானுஷ பிள்ளான்னு ஒரு பாசுரத்தையும் வஞ்சப்பல சமயம் மாற்ற வந்தோன்னு ஒரு பாசுரத்தையும் அனுசந்தானம் பண்ணார். பிரம்மதந்திர சுதந்திர ஜீயர் நானிலமும் தான் வாழ நான்மர்கள் தாம் வாழ அப்படின்னு. இது பெருமாள் திருவுள்ளம் உகந்து இதையும் நியமேன சர்வதேச தசாகாலே ராமானுஜாரி திவ்யாக்ஞா ஸ்ரீமன் ஸ்ரீரங்க ஸ்ரீயம் அப்படின்ற ஸ்லோகம் 3 ஆன உடனே நமோ ராமானுஜாரிய
ராமானுஜதயா பாத்திரம் வாழி ராமானுஜ பிள்ளான் வஞ்சப்பலசமயம் மாற்ற வந்தோன் வாழி நானிடமும் தான் வாழ அப்படின்றது தொடர்ச்சியாக அனுசந்திக்கப்பட்டு வருது. இது விஷயம். அதான் அதில் இப்போது முதல்ல இருக்கிறது இப்போது தேசிகனுடைய ஆச்சாரியன் தேசிகனுடைய மாத்துலர் ஆத்ரேய ராமானுஜரை பற்றினதான ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்துக்கு நாம் அனுசந்திக்கிறதுக்கு முன்னே இன்னும் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். அதாவது ஒரு விஷயத்தை, அதாவது ஆச்சாரியனை ஸ்தோத்திரம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி வாழி வாழின்னு சொல்லிவிட்டா மாத்திரம் போராது. அதாவது மற்றுமோர் தெய்வமுளதென்றிருப்பாரோடுற்றிலேன் உற்றதும் உன்னடியார் கடிமை மற்றெல்லாம் பேசிலும் நின் திருவெட்டெழுத்தும் கற்று நான் கண்ணபுரத்துறையம்மானே. திருவஷ்டாட்சரத்தை அனுசந்திக்கிறவா என்ன பண்ணணும்? மற்றும் ஒரு தெய்வம் இருக்குது, அதாவது எம்பெருமானை தவிர இன்னொரு தெய்வமும் இருக்குது லோகத்தில் அப்படின்னு சொன்னாள்னா சமமாவோ அதிகமாவோ இருப்பாரோடுற்றிலேன், அவளோடு சேர்ந்து நான் இருக்க மாட்டேன். உற்றது உன்னடியார் கடிமை, யாரோட சேர்ந்து அவளுக்கு அடிமைத்தனம் பண்ணுவேன் அப்படின்னு சொன்ன உன்னுடைய அடியவர்களுக்கு நான் மாதிரி பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறார். அதனால் மற்றுமோர் தெய்வம் உலகின்னு இருப்பார் ஒழுத்திலேன்னா என்ன அர்த்தம்? எம்பெருமானுடைய பெருமையை குறைச்சி ஒப்பாரையும் மிக்காரை இல்லாத மாயாயன் சமாபியதிக தரித்திரன் அப்படின்னு சொல்கிறவனே மற்றவாளோட சமமாகவோ மற்றவாளை இவனை காட்டிலும் அதிகமாகவோ நினச்சா அப்படிப்பட்டவாள் பெருமாளுக்கு துரோகம் பண்ணுறா. அதாவது பெருமாளை மதிக்காதவா, அவளுக்கு பெருமாளுடைய மதிப்பு தெரியல, அவளோட நாம் சேர்ந்துருக்கக்கூடாது அப்படின்றது. பெருமாளை போல தான் ஆச்சாரியனும் நம்ம பாவிக்கணும்னு சாஸ்திரம் பல கால் சொல்கிறது. அப்படி இருக்குச்சே நம்முடைய ஆச்சாரியன் பெருமை இது. இவர் இல்லைன்னா இன்னைய தினத்தில் திருவத்தியன உற்சவம் எந்த ஊர்லேயும் நடக்காது. திருவத்தியன உற்சவன்றது வேத உற்சவம். பாஞ்சராத்திர ஆகமத்தில் சொல்லி மார்கழி மாதம் சுக்லபக்ஷ ஏகாதசிலேருந்து வேதங்கள்லாம் ஓதக்கூடிய உற்சவம், அதெல்லாம் சரி. அதில் கலியன் காலத்தில் கலியன் திருவாய்மொழிக்கு வேதசாமியம் ஓணும்னு கேட்டபோது மார்கழி மாதம் சுக்லபக்ஷ ஏகாதசியில் நடக்கக்கூடிய திருவத்தியன உற்சவத்தில் வேதாதிகளோட நம்மாழ்வாருடைய திருவாய்மொழியும் ஓது அப்படின்னு கலியனுக்கு நியமனம் பண்ணார். கலியன் திருக்குறூர்லேருந்து ஆழ்வார் ஏழை பண்ணு 10 நாளும் ஓதினார். வேதசாமியம் தந்தோம் அப்படின்னு பெருமாள் சொன்னதா ஐதிஹ்யம். அப்படி இருக்குச்சே அந்த அத்தியன உற்சவம் நடுவில் நின்றே போச்சு. அப்புறம் நாதமுனிகள் ஆரம்பித்தார். நாதமுனிகள் ஆரம்பித்து ஒரு கொஞ்ச காலத்தில் இது அதான் பாஷ்யக்காரெலாம் இருக்குச்சே அப்படி நடந்து போச்சு. அதுக்கப்புறம் இதெல்லாம் சாஸ்திரியம் அன்று தமிழ் பாஷையெல்லாம் ஓதக்கூடாது, தமிழ் பாஷையில் இருக்கிறதெல்லாம் அவள்லாம் மாறுபட்ட வர்ணத்தில் இருக்கிறவாள்லாம் விக்கிரகம் வச்சு பூஜை பண்ணி அதை பெருமாளோட கூட வேலை பண்ணி இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு தடுத்துட்டா. அந்த தடுத்து நிறுத்தி ஸ்தாபித்தவர் சுவாமி தேசிகன். அந்த சுவாமி தேசிகன் அங்கே ஸ்ரீரங்கத்தில் ஸ்தாபிக்கலைன்னா அந்த உற்சவம் ஸ்ரீரங்கத்தில் நடந்திருக்காது, அதை தொடர்ந்து மற்ற கோவில்லையும் நடந்திருக்காது. இன்றைக்கி பட்டி தொட்டியெல்லாம் கூட நடக்கிறது. அந்த மாதிரி நடக்கிறதுக்கு சுவாமி தேசிகன் தான் பண்ணார். அதுக்கு இது எல்லாருக்கும் இது தெரியும். எல்லாருக்கும்னா நான் தெரிஞ்ச விஷயம் தெரிஞ்சவா எல்லாருக்கும் தெரியும். மத பேதம் அன்றைக்கே தெங்கலை வடகலை அப்படின்றது இல்லாதே நான் பிராமணிகமாக இருக்குவா எல்லாரும் இந்த விஷயத்தை அத்தியாபி இன்றைக்கும் நாளைக்கு கூட ஒத்துப்பற்றுகள். கோர்ட்டு கேஸு கச்சேரி அதில் இவருக்கு இல்லை அவருக்கு இல்லை மரியாதை இல்லை, இவர் எழக்கூடாது அவர் எழக்கூடாதுன்னு அதுக்கு உண்டான
எவிடன்ஸ் ஏதோ ப்ரொவைட் பண்ணால் அதில் தோற்று போச்சு ஜெயிச்சு போச்சு அப்படின்றது விவகாரங்கள் எது இருந்தாலும் இல்லாத போனாலும், ஆனால் சுவாமி தேசிகனால தான் இந்த அத்தியன உற்சவம் திரும்ப நடக்கிறது அப்படின்றது பிராமணிகாள் மொத்த பேரும் நம்மள வாழ்ல இல்லை, விஷயம் தெரிஞ்சவாளா பெரியவாளிடத்துல கேட்டவாளா இருந்தால் பிராமணிகாளாக எல்லாரும் இதை ஒத்துப்பாள். இப்போ ஒத்துக்கூடியவா நிறைய பேர் இருக்கா, அது மாதிரி விஷயம் தெரிஞ்சவா இப்படி தான் நடந்ததுன்னு. அதே மாதிரி கலியன் காலத்தில் நடந்த திருவத்தியன் உற்சவம் பெருமாளால் நியமிக்கப்பட்டு அது நடுவில் நின்று போச்சு, பிரபந்தமே மறைஞ்சு போச்சு. நாதமுனிகள் தான் அந்த பிரபந்தத்தை நம்மாழ்வாரை கண்ணின் சிறுத்தாம்புனாலே சாட்சாத்கரித்து அவரிடத்துலேருந்து மொத்தத்தையும் தெரிஞ்சுண்டு அவர் தான் இந்த அத்தியன உற்சவத்தை திருப்பி பண்ணார், இன்னும் விபுலமாக பண்ணார். அப்போது வேதங்கள்லாம் நடக்கக்கூடிய அத்தியன உற்சவம் மாத்திரம் நடந்து அதில் திருவாய்மொழி ஓதினார் அவர். இவர் 4000 சேவிக்கிற மாதிரி பகல் 10 ராப்பத்தில் பூர்வத்தில் கல்யாணம் பண்ண மாதிரி, அதுக்கப்புறம் ஏற்பாசாத்து முறை அப்படின்னு பெருமாளுக்கு பண்ணவர் நாதமுனிகள். நாதமுனிகள் இல்லைன்னா இன்றைக்கி பிரபந்தமே கோவிலில் கிடையாது. நாதமுனிகள் இல்லைன்னா இன்றைக்கி பிரபந்தமே கோவிலில் கிடையாது. அப்படி இருக்கக்கூடிய விஷயம். ஆனால் நாதமுனிகள் பெருமாளுக்கு தெற்கு பக்கத்தில் இருக்கார், தேசிகன் பெருமாளுக்கு வடக்கு பக்கத்தில் இருக்கார் பின்பக்கத்தில். இவா ரெண்டு பேரும் காவல் காக்கிற மாதிரி முன்ன ஒருத்தர் பின்ன ஒருத்தர் இருக்கா. இவா ரெண்டு பேரும் வடகல திரமன் சாத்தின்னு இருக்கா. அந்த ஒரு காரணத்துக்காக, அதாவது பூர்வத்தில் எத்தனையோ சன்னதி வடகல சன்னதி இருக்குது, தன்வந்திரி சன்னதின்னு ஒன்று இருக்குது, அவர் வடகலையாக தான் இருக்கார் ஸ்ரீரங்கத்தில். அந்த மாதிரி இவா ரெண்டு பேர் வடகலை, இன்னும் எத்தனையோ பேர் ராமன் சன்னதி இது எத்தனையோ வடகலை சன்னதி இருக்கட்டும். அதனால் அதை போல் இதுவும் வடகலை சன்னதியாக இருக்குது. அதனால் இவா ரெண்டு பேரையும் திருவத்தியன உற்சவத்துக்கு எழுந்தருளக்கூடாது அப்படின்னு தடுத்து நிறுத்தி அது கேஸ் போட்டு அது இதுவாகிடுத்து, ஸ்தாபிதமாகிடுத்து அப்படின்னு பெருமையாக சொல்லிக்கலாம். ஆனால் இன்னைக்கு நாதமுனிகள் இல்லைன்னா திவ்ய பிரபந்தமே கிடையாது. தேசிக அந்த நாதமுனிகள் தான் இந்த அத்தியன உற்சவத்தை திருப்பி ஆரம்பித்து வச்சார். அவர் ஆரம்பிக்கலைன்னா அத்தியன உற்சவமே இருக்காது. தேசிகன் அந்த இத்தர மதஸ்தால வாதத்தை நிரசனம் பண்ணி அதை ஸ்தாபிக்கலைன்னா இன்றைக்கி அத்தியன உற்சவம் கிடையாது. அப்படி இருந்துச்சே இந்த மகாபுருஷால் ரெண்டு பேருக்கும் திருவத்தியன உற்சவத்தில் இடம் கிடையாது. அப்படி இருக்குச்சே அப்படி பண்ணக்கூடிய பெரியவான்னு சொல்லிட்டு இருக்காள, அவள் பின்னால் நாம் போயின்னு இருக்கோம். அப்போ நம்ம ஆச்சாரியனுக்கு நாம் பகுமானம் பண்ணுறோமா, ஆச்சாரியனை நாம் மதிக்கிறோமா, இல்லை மாறுதலாக நடக்கிறோமான்னு நாமே யோஜனை பண்ணணும். ஒவ்வொருத்தரும் இதை தெரிஞ்சுக்கிறவா, இந்த உபன்யாசத்தை கேட்குறவா நாமே யோஜனை பண்ணணும். இது மாத்திரம் இல்லை, இந்த கோவிலில் பிரபந்தம் சேவிக்கணும்னு முதல்ல வேதசாமி வேணும்னு கேட்டேற கலியன், அந்த கலியன் கூட இன்னைக்கு எழுந்துருளாத போயிட்டுருப்பார். ஆனால் அது வேற ஒரு விஷயத்தினால இன்னைக்கு அந்த கலியன் ஏழ்றது. அதாவது நம்பெருமாளுக்கு பெரிய பெருமாளுக்கு உண்டான கலியன் தசாவதாரன் சன்னதியிலே ஏழ்ருக்கார். அந்த ஆலய பிரவேசாதிகள்லாம் ஆனத்தினால அவர் ஏழ்றது நின்று போச்சு. அது சன்னதியினுடைய நிர்வாகத்தில் இருக்கிறதுனால, சன்னதியினுடைய நிர்வாகம், அதாவது அகோபுர மடத்தினுடைய நிர்வாகத்தில் இருக்கிறதுனால அதில் ஆலய பிரவேசம் ஆன உடனே அது ஏதோ நிறுத்திட்டா. அதனால் இவ என்ன பண்ணிவிட்டா, எப்படி நம்மாழ்வார் திருக்குறுகூர்லேருந்து ஏழை பண்ணிட்டு வருது கஷ்டமாக இருக்குது, அதனால் நின்று போச்சுன்றதுனால கோவில் உள்ளே நம்மாழ்வாரை பிரதிஷ்டை பண்ணிட்டாலோ, அதுபோல் திருமங்கையாழ்வாரும் கோவில் உள்ள பிரதிஷ்டை பண்ணிவிட்டா. கோவில் உள்ள பிரதிஷ்டை பண்ணதுனால அவர்
தெங்கலை திருமணம் சாத்தின்றிருக்கார். அதனாலே அவர் இப்போது அத்தியன உற்சவத்துக்கு எழுதிட்டுருக்கார். இல்லைன்னா அவரும் அத்தியன உற்சவத்துக்கு ஏழ மாட்டேன். என்னமோ அவர் தப்பி போயிட்டார். இந்த வடகலை திறமன் இருக்கிறதுனால ஏழை பண்ணலை. இப்போது அர்ச்சகாள் மிராசு வடகலையில் இருக்கா. அவள் வடகலை திறமன் விட்டுட்டு தான் திருவாராதனம் பண்ணுறா. ஆனால் வடகலை திறமன் இட்டுன்னு இருக்க தேசிகனும் நாதமுனிகளும் அத்தியன உற்சவ மண்டபத்தை அலங்கரிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கா. அதுக்கு ஏதோ இது பண்ணியிருக்கா. என்ன எவிடன்ஸ் கொடுத்தாலோ என்னமோ அதை விசாரித்த யாரோ அவள் பிராமணாளாக இருக்காது, இந்த இந்துவாக இருக்காது, கிறிஸ்டின் முஸ்லீமாக கூட இருக்கும், மதான்ஸ்ராக இருக்கும், இல்லைன்னா இங்கிலீஷ்காரனாக கூட இருக்கலாம். அப்படி இருக்குச்சே அது எப்படி வரும்? ஏதோ வந்தது, அதெல்லாம் கோர்ட் எவிடன்ஸே, அது கோர்ட்லேயே தீர்மானம் ஆகிடுச்சு சொல்லிக்கலாம். எதேனா சொல்லிட்டு போட்டோம். அப்படி தேசிகனையும் நாதமுனிகளையும் ஏழை பண்ணாதவளோட கூட நமக்கு என்ன உறவு? அதாவது பாஷ்யக்காரர் கிருமிகண்ட சோழன் ஒரு சரித்திரம். அந்த சோழன் சிவாத் பரதரம் நாஸ்தி அப்படின்னு, சிவனை காட்டிலும் பரதெய்வம் கிடையாது அப்படின்னு எல்லாரையும் சொல்லிட்டு வந்தான். யாரோ ஒருத்தர் நீ மற்றவாள்லாம் கேட்டு என்ன பிரயோஜனம், ராமானுஜர்னு ஒருத்தர் இருக்கார் ஸ்ரீரங்கத்தில், அவர் சொன்னாதான் ஏன் வசதி, அதை விட்டுட்டு மற்றவாள்லாம் கேட்டுருக்கிய அப்படின்னு சொல்ல, அவன் ராமானுஜனுக்கு அவனுடைய காரியஸ்தால அனுப்ப, கூரத்தாழ்வார் நான் போகிறேன், பாஷ்யக்கார் ஏழக்கூடாது அப்படின்னு சொல்லி அங்கே போனார். அந்த இடத்துல சிவாத் பரதரம் நாஸ்தின்னா, சிவம்னா ஒரு படின்னா, துரோணம்னா 2 படி, அதனால் துரோணம் அஸ்தி தத்தா பரம் அப்படின்னு சிவசப்தத்துக்கே அர்த்தத்தை மாற்றி துரோணம் இருக்குது அப்படின்னு, அதாவது எளப்பமாக சொல்லிவிட்டேன். இந்த வேதாந்த வாக்கியமெல்லாம் சொல்லலை, சுலபமாக முடிச்சுவிட்டேன். என்ன துரோணம் அஸ்தி தத்தப்பறம், அதுக்கு மேலே துரோணம்னு ஒன்று இருக்குதுன்னு அவனுக்கு கோபம் வந்துடுச்சு. கண்ணை பிடுங்கன்னா தானே கண்ணை பிடிங்குன்ட்டார். அதெல்லாம் கதை இருக்கட்டும். அந்த சமயத்தில் பாஷ்யக்காரரை மேல்நாட்டுக்கு மேல்கோட்டை பக்கம் ஏழ்றதுக்கு இவர் வழி வகுத்துட்டு இந்த சபைக்கு இந்த மாதிரி ஆயிடுத்து. அந்த ராஜா என்ன பண்ணான்னா, ராமானுஜரை சேர்ந்தவாள்லாம் இந்த கோவிலில் உள்ள விடக்கூடாது அப்படின்னு சொன்னானா. இவர் கூரத்தாழ்வாருக்கு அதெல்லாம் இந்த காலத்தில் எல்லா நியூஸும் தெரியுது, அந்த காலத்தில் அப்படி தெரியுமா? அவருக்கு தெரியல. அவர் பெரிய பெருமாளை சேவிக்கிறதுக்கு எழுனாராம். அப்போது அங்கே இருந்த காவலாளி 2 பேர் 3-4 பேர் இருக்கானோ இல்லை, அந்த காவலாளி இவர் விட்டுடலாம், இவர் ரொம்ப இதில் அஜாத சத்ரு அப்படின்ற மாதிரி ஏதோ சொல்லி இவர் விட்டுடலாம், இவர் நல்லவர் அப்படின்னானா. என்னான்னு விசாரிச்சு தான் தெரிஞ்சுதான் ராமானுஜரை சேர்ந்தவாள்லாம் உள்ளே போகக்கூடாதுன்னு உத்தரவு அப்படின்னு. என்னுடைய ஆச்சாரியன் உள்ளே போக வேண்டான்னு சொன்னால், அந்த பெருமாள் எனக்கு கூட வேண்டாம், நானே அந்த பெருமாளை சேவிக்கலை அப்படின்னு திரும்பி வந்துட்டார் அப்படின்னு ஒரு சரித்திரம். அந்த மாதிரி இருக்குச்சு. அதாவது என்ன, பாஷ்யக்காரர் சேவிக்கக்கூடாது, அவர் மேல்நாட்டுக்கு போட்டார், அவளை சேர்ந்தவாளையும் உள்ள விடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அப்படின்னா பாஷ்யக்காரரும் பெருமாளை சேவிக்கக்கூடாதுன்னு அர்த்தம். அதான் இவர் நல்லவர்ரா, இவர் விட்டுடு, அவருக்கும் இவருக்கும் அவ்வளோ தூரம் இது இல்லை, இவர் நல்லவர் விடுன்னு சொன்னான். வேண்டியதில்லை, பாஷ்யக்காரர் சேவிக்காத சேவிக்கக்கூடாத பெருமாளை நானும் சேவிக்கலை அப்படின்னு சொல்லி வந்துட்டார் அப்படின்னு ஒரு ஐதீகம். அந்த மாதிரி இதை 44ஆம் பட்ட விஷயங்கிற அந்த பெருமாளை மங்களாசாசனம்லாம் பூர்வத்தில் பண்ணியிருக்கார். ஆனால் முதல்ல வந்தபோது, ஸ்தானத்துக்கு வந்தபோது, அதுக்கப்புறம் கோபுரம் கட்டணும், கழவனுடைய நியமனம், நான் கோபுரம் கட்டியே தீருவேன், யார் அதுக்கு சாதகமாக இருந்தாலும் பாதகமாக இருந்தாலும் அப்படின்னு சொல்லி அது கட்ட வேண்டாம், அது சாத்தியமில்லைன்னு சொன்னவா, இல்லை எதுக்கு கட்டுறதுன்னு கேட்டவா எல்லாரையும் உதறி தள்ளிட்டு கழவனுடைய நியமனம், கழவன் ரங்கநாதனுடைய நியமனம், சேஷதல்பத்தில் படுத்துன்றதுனால மகான் சொல்லக்கூடிய வார்த்தை, கழவனுடைய நியமனம் நான் பண்ணதான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி, இவ்வளோ திருநக்ஷத்திரத்துக்கு அப்புறம் 80 திருநக்ஷத்திரத்துக்கு மேலே இதெல்லாம் போய் பண்ண முடியுமா, இதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு பல பேர் சொல்ல செய்யக்கூட, அதெல்லாம் இல்லை, பல இடைஞ்சல்கள் இருந்தால் கூட அதெல்லாம் பண்ணியே தீருவேன் பண்ணினார். ஆனால்
முன்னையும் கோவிலுக்கு போல, நடுவுலையும் கோவிலுக்கு போல, பின்னையும் கோவிலுக்கு போல. அந்த ரங்கநாதனை சேவிக்கவே இல்லை. ஏன்? தேசிகனுக்கு மரியாதை பண்ணாத ரங்கநாதனை நான் சேவிக்கலை. ஆனால் அதுக்காக ரங்கநாதனுக்கு கைங்கரியம், கோபுர கைங்கரியம் பண்ணார், நியமனம்னு சொல்லிவிட்டு. அதாவது கோபுரத்துக்கு நித்தியம் மத்தியானம் எழுவர். நாள் தப்பினாலும் தப்பும் அவர் ஏழாவது இருக்கவே மாட்டார். ஆனால் மாதிரி நித்தியம் 7 பேர் கோபுரத்தில் எத்தனாவது நிலையில் வேலை நடந்தாலும் அதில் லிஃப்ட்டில் அங்கே அந்த கோடியில் போய் வேலைக்காரன் மாதிரி இவரும் கோடியில் அந்த மேல் லெவலுக்கு போய் அப்படி அங்கே இருந்து மேற்பார்வையெல்லாம் பார்த்து அவளை உற்சாகப்படுத்தி வார்த்தை சொல்லி அனுகிரகம் பண்ணி அவளுக்கு எதனா கொடுத்தாக்கா சௌகரியமாக இருக்கும் போல் இருந்ததுன்னா அந்த மாதிரி அதுக்கு உண்டான துட்டெல்லாம் கொடுத்து போய் வாங்கின்னு வர சொல்லி, அதாவது டீ அது மாதிரி ஏதோ அது சாமியார் வந்தார் கொடுத்தாருன்னு ஒரு உற்சாகத்தில் இன்னும் நல்லா பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணுவார். அந்த மாதிரிலாம் பண்ணி அந்த மேஸ்திரிகள்லாம் எப்படி பண்ணணும் ஏது பண்ணணும் அவளோட அதெல்லாம் பண்ணி நித்தியம் பண்ணுவார். ஆனால் பெரிய பெருமாளை போய் சேவிக்கலை. ஐதம்பரியமாக அந்த ஊரில் 10 வருஷத்துக்கு மேலே இருந்தார். அதுக்கப்புறம் ஒரு 4-5 வருஷம் எழுந்தார். ஒரு தடவை கூட பெருமாளை போய் சேவிக்கலை. காரணம் என்ன? சுவாமி தேசிகனுக்கு அங்கே அன்வயம் இல்லை அப்படின்னு சொன்னால் வேண்டியதில்லை அப்படின்னு இருந்தார். அந்த மாதிரி இப்படி பரம உபகாரம் பண்ண ஆச்சாரிய சிரேஷ்டரை அப்படி கிருதக்னாளாக இருக்கான்னு நாம் சொல்லக்கூடாது, அவளுக்கே அது தெரியணும். அப்படி கிருத்தஜத்தை இல்லாமல் கிருதக்னாளாக இருந்து அந்த தேசிகனை நாதமுனிகளை இவாளெல்லாம் ஏழை பண்ணக்கூடாது அப்படின்னு இருக்கா. அவளனோட நாமும் அனவரதம் உறவு கொண்டாடின்னு இருக்கோம். அந்த மாதிரி கொண்டாடவே கூடாது. வாளாக இருக்கணுமே தவிர அதுக்காக அவளோட மல்யுத்தம் பண்ணணும்னு சொல்லலை, வேண்டியதில்லை. நாம் வாளாக இருந்துட்டு போகணும், சம்சர்க்கமே வச்சுக்கூடாது. இல்லைன்னா வெறுமை தேசியனுக்கும் வாழ்த்திருநாமம் சொல்கிறது, அவளோடும் சேர்ந்து போகிறது. அதாவது ஒரு நாஸ்திகன் கடவுள் இல்லைன்னு ஒருத்தன் சொல்கிறான்னா அவனோட கூட கொஞ்சம் கொலாவின்றிருக்கிறது, கோவிலுக்கும் போகிறது நாமும். அப்படின்னா இது சரியாக போடுமா? இது வேறு அது வேறு அப்படின்னு ஒரு இது சொல்லிக்கிறது. இது தனி அது தனி, இந்த சப்ஜெக்ட் தனி அந்த சப்ஜெக்ட் தனி அப்படின்னு ஒரு பெருமையாக சொல்லிக்கிறது. இப்படிலாம் இருக்கிறது எந்த விதத்துலையும் நாம் ஆச்சாரியனை கொண்டாடுறதாவே ஆகாது. அதனால் பராமர்சனம் பண்ணி தான் நாம் அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கணும் ஒவ்வொருத்தரும். சரி, மேலே இந்த தனியனுக்கெல்லாம் அர்த்தம் நாளைக்கு சொல்லுவோம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. ஆதிவன்ஷடகோபாதீநிதிவர்யான் பஜே நிஷம் ஸ்ரீரங்கபூர்வஷடஜித்யதீசானபதாஸ்ரயம் ஸ்ரீவத்சவம்சதிலகம் வந்தே ஸ்ரீகிருஷ்ணதேசிகம்.